சொல்ல வேணும் தமிழை நாடி பின்னிட்டாங்க. தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சித்திரை திருநாள் அதுவுமா எங்கள் ஷோக்கு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் மக்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க. உங்களுடைய சித்திரை திருநாள் விஷயம் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த ஒரு நல்ல நாளில் உலகத்தில் வாழ் அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய சித்திரை திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில், இந்த நாளில் இங்கே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் மக்கள் எல்லாரையும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். எஸ் சார். அண்ட் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே உட்காந்து பேசிடலாமா? உட்காந்துடலாம். எஸ், தாராளமா. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். சார், என்னதான் தாரத்தப்பட்டியோட உங்களை வரவேற்றாலும் இது என்னோட சைட்லேருந்து ஒரு பர்சனல் கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஒன்ஸ் அகேன். சார், உங்கள்கிட்ட பர்சனலாக நான் ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்திருக்கேன் சார். நீங்களும் போய் உட்காந்திங்கன்னா உட்காந்து பொறுமையாக பதில் சொல்கிறேன். உட்காருங்க சார். நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த கேள்வி டக்குன்னு என் மனசுக்கு வந்தது. இன்னையோட சேர்த்து 26 இயர்ஸ் ஆச்சு நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. அதே சாமோட அதே மாதிரி யங்காகவே இருக்கீங்க. ஹவ் இஸ் தட்? ஐ திங்க் இட்ஸ் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தட் எல்லார்ட்டையும் அது இருக்க ஐ திங்க் யூல் ஃபீல் மோர் யங்கர். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆனது கிடையாது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் என்னோட ஆசை. ஸோ அதுக்கான மெனக்கெடல் தான் ஐ திங்க் ஐ எம் லைக் திஸ். அண்ட் ப்ளஸ் லைஃப்பை வந்து ரொம்ப ஐநோ எல்லாமே ஹார்ட் விஷயங்கள், நிறைய விஷயங்கள், கஷ்டங்கள் இருக்குது. பட் எல்லாத்தையும் நம்ம வந்து சந்திக்கணும் அப்படின்றது தான் ஐ திங்க் போராட்டம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அது ரொம்ப லைட்டாக ஜாலியாக அதை சந்திச்சு வந்தாலே ஐ திங்க் யூல் லுக் லைக் திஸ். எஸ். அண்ட் யூஸ்வலாக ஒரு மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே பயங்கர ஒரு எந்தோசியாசமாக இருக்கட்டும், ஜாலியான ஒரு ஃபீலாக இருக்கட்டும் இருக்கும். பட் இந்த வருஷம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. சினிமா இருக்கட்டும், இல்லை பார்டராக இருக்கட்டும், ஹோம் ஐ டாகாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் லைனப்ஸில் இருக்குது. ஸோ ஒரு சில வார்த்தைகள் அதை பற்றி. சினம் எங்களோட ஹோம் ப்ரொடக்ஷன். இது வந்து பெண்களோட சில அவலங்களை வந்து நாங்கள் வெளிப்படையாக வெளியில் எடுத்து ஒரு அமேசிங் ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அது லேடிஸ் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பான மக்களுக்கும் அந்த படம் போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால தான் எடுத்து பண்ணோம். ஸோ தட் இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ். பார்டர் நெக்ஸ்ட்டு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டைரக்டர் திரு அறிவழகன், குற்றம் 23க்கு அப்புறம் திருப்பி நாங்கள் ஒன்று சேர்றோம். We are really looking forward to that film actually. ஸோ அந்த படமும் ரொம்ப ஒரு பேட்ரியாட்டிக், ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்து அப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க. நிச்சயமாக அது ஒரு தியேட்ரிக்கல் ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் படத்தில். அண்ட் எல்லாத்த விட யானை என்னோட ஃபிலிம் கெரியரில் நீண்ட நாட்களாக நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு தருணம் அது வந்து யானையில் வந்து இட் வில் டேக் ஆஃப். ஏன்னா இது வந்து டோட்டலாக ரொம்ப நாள் ஆச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் மேலே ஆச்சு நான் வந்து ரூரல் பண்ணி. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வித் எமோஷன்ஸ், நிறைய எமோஷன்ஸ். அண்ட் ஹரி சார் பொறுத்த வரைக்கும் அவர் முந்தைய படங்களுக்கும் இதுக்கும் வேற மாதிரியான மேக்கிங் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் தட் வில் எக்ஸைட் தி ஆடியன்ஸ். என்ன இதில் பார்க்குறதுல ஐ திங்க் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த லைனப். அண்ட் அக்னி சிறகுகள் அடுத்தது. பட் அது இன்னும் முடிவர ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாம் இந்த வருஷம் அண்ட் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் ஓ மை டாக், அஃப்கோர்ஸ் அதை பற்றி நான் பேசியே ஆகணும். அது வந்து நானும் என் சன்னும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அது இந்த மாதம் ரிலீஸ் ஆக இருக்குது. ரொம்ப நாளாக வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கதை வந்து சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா அப்பாவும் இதில் நடிக்கிறாங்க, நான். 3 ஜென்ரேஷன் ஃபிலிம். அண்ட் இது வந்து ஐ திங்க் இட் இஸ் அ கிஃப்ட். ஏன்னா இது வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஸோ தமிழில் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி 3 ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் ஆர் ஆக்டிங். அண்ட் தேங்க்ஸ் டு சூர்யா சார் ஃபார் தேட். அண்டு அவர் வந்து இதை அவர் ப்ரொடக்ஷனில் பண்ணி செஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு 2D என்டர்டெயின்மெண்ட். வெயிட்டிங் சார், வெறித்தனமாக we are all waiting. அதை தாண்டி சினிமா அப்படின்னு வந்தால் வெற்றியாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும், எதுவுமே நிரந்தரம் அல்ல. பட் ஆனால் சினிமாக்குள்ளே நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆன அந்த மொமெண்ட்? அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் என்னோட பிகினிங் பீரியடில் இருந்தது. ஏன்னா நல்ல நல்ல படங்கள் நான் பண்ணேன். பிகினிங்லேருந்தே நல்ல நல்ல படங்கள்
from the beginning. There was like at least like Pandavar Bhoomi, Jananam, Tadayarathaka, நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள் மலைமலையாக இருக்கட்டும். தட் வாஸ் அ டோட்டல் கமர்ஷியல் நல்ல நல்ல படங்கள். இருந்தாலும் அந்த நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு வெற்றி கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்தது. ஸோ அதை வந்து பூர்த்தி செஞ்சு ஃபஸ்ட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்ன இருந்தால் முடிச்சுட்டு நான் தியேட்டரில் வெளியில் வந்த உடனே அந்த ஆடியன்ஸ் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ், ஸோ அன்னைக்கு தான் ஐ ஃபெல்ட் தட் ஐ ஒன். அண்ட் அங்கேருந்து ஐ எம் வெரி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா என்னை நம்பி அருண் படம் வரணும், பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி வராங்க. ஸோ அதை ஏமாற்றம் அடையாமல் இருக்கிறது தான் என்னோட வேலையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பணியில் தான் நான் இப்போ ஃபுல் லெங்க்த்தாக இறங்கியிருக்கேன். பட் ஒரு கேள்வி சார், நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தக்கப்புறம் லைக் வந்து நீங்கள் எதிர்பார்த்த சக்ஸஸ் கிடைக்கலன்னு சொல்லலாம். பட் ஆனால் இப்போ அருண் விஜய் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய லேபிளாக தெரியுது இல்லையா? ஸோ உங்களுடைய டஃப் டைம்ஸில் வாட் யூ யூஸ் டு டெல் டு யோர் செல்ஃப்? எவ்ரி ஒன் கெட்ஸ் டிஜெக்டட். ஸோ நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ நான் வந்து முக்கியமாக பார்த்துட்டது என்னென்னா, எனக்குள்ளேயே நான் பேசிக்கிட்டது உண்டு. ஸோ எங்கே நம்ம தவறுகள் பண்ணுறோம் அப்படின்றத நான் எனக்குள்ளேயே நான் கேட்டது உண்டு. ஏன்னா தவறுகள் வந்து ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், இதனால அதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆகலாம். பட் நான் அந்த ஒரு இதில் நான் போகல. ஐ ஸ்டார்டட் செல்ஃப் ரியலைசேஷன். ஏன், எதுக்கு, நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளேயே ஓடிட்டு இருந்தது. ஸோ என் டெசிஷன் மேக்கிங் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. ஸோ என்னோடய ஃபோக்கஸ் இன்னும் கொஞ்சம் மாற்றினேன். அண்ட் அதெல்லாம் தான் என்னை ஹெல்ப் பண்ணுச்சு. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க, என்னோடய ஃபேன்ஸ் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதுதான் ஐ திங்க் இன்னைக்கு இந்த அருண் விஜயை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஐ திங்க் தட் ஆல் மேட்டர்ஸ். அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் உங்களுடைய படங்களில் பார்க்கலாம். அதோட உங்களுடைய ரியல் லைஃப்பில் இந்த கேரக்டர் என்னோட ஒத்து போகும் அப்படின்னா என்ன கேரக்டர் உங்கள் படத்துலேருந்து நீங்கள் நடித்ததுலேருந்து? எனக்கு வந்து தடம்ல எனக்கு எழில் கேரக்டர் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர். பட் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவனும் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றத ஒன்று ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு. இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்க்க போகிறோம் சார். இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். டப்புன்னு பட்டு நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கறக்காக மாஸ்டர் வாங்ஸ் ரேபிட் ஃபயர்னு வச்சுருக்கோம் சார். சார் ஆக்சுவலாக இந்த ரேபிட் ஃபயர் அப்படிங்கிறது எல்லா ஷோலையும் இருக்கும் இல்லையா? அதில் வந்து ஒரு பயங்கரமாக கிரியேட்டிவாக யோசிச்சு எங்கள் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைனாலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் சொல்கிற ஆன்சர்ஸ்லாம் ஜென்யூனாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து மார்க்ஸ் போடுவார். ஓ, அந்த ஆஸ்ட்ராலஜரை கூப்பிடலாமா சார்? ஓகே, ladies and gentlemen, let's put our hands together for Master Wong. மாஸ்டர் வாங், நீங்க எப்படி சைனால இருந்து இந்தியாவுக்கு வந்தீங்க? அந்த அது ஒரு பெரிய கதை. பெரிய கதைலாம் வேணாம், ஆல்ரெடி லென்த்தியா போகுது, ஷார்ட்டா சொல்லுங்க. எங்க தாத்தா இருக்காருல்ல, அவர் போதி தர்மருக்கு முன்னாடி போனாரு, அவர் பின்னாடி கழிச்சிட்டாரு அவர் கண்ணாடி. அங்கேயே சைனாலே செட்டில் ஆயிட்டாரு. எங்க ஃபேமிலி பெரிய அஸ்ட்ராலஜி ஃபேமிலி. எங்க தாத்தா கிட்ட நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன். நான் நல்லா சைனீஸ் பேசுவேன், பட் உனக்கு புரியாதுன்ற காரணத்தினால கொஞ்சம் தமிழ் பேசுவேன். அண்ணே வந்து ஸ்டைலிஷ் தமிழன், நான் வந்து சைனீஸ் தமிழன். அதாவது மாஸ்டர் வாங் சார் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் வந்து 2-3 பேர் நான் பிக் பண்ணி ஒரு சில கேள்வி கேட்பேன். அவங்க சொல்ல ஜென்யூனா இருக்கா இல்லையாங்கிறது நீங்க கண்டுபிடிக்கிறத வச்சுதான் அங்க நாங்க போவோம். ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எனக்கு எல்லா வித்தியும் தெரியும். தெரியுமா? கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? கான்ஃபிடென்ட். நான் அவங்கள क्वेश्चन கேளு, டக்கு கண்டுபிடிங்க. ஓகே, கேக்குறேன், இருங்க. நான் 12th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் நிஜமாவா? ஒரு சைடா வாங்குது. அதான் வாங்கு. அதான் மாஸ்டர் வாங். அந்த பொண்ணு சொல்றது உண்மை. ஏய் அப்படியா? டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டா? எப்படி இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிப்பேன். சம. வேற யாரனா கேள்வி பார்க்கலாம், டக்குன்னு போ. நீ சொல்லுப்பா. 10th ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட். நீயும் ஸ்கூல் ஃபர்ஸ்டா? என்ன இந்த சைடு வாங்கிருச்சு? அந்த பையன் 8வது ஃபெயில் போய் சொல்றான். ஏய் டேய் தம்பி, சொன்னனா இல்லையா? வாங் என்னதான் ஒரு பக்கம் வாங்குன மாதிரி இருந்தாலும் கரெக்ட்டா கண்டுபிடிப்பாருன்னு. நாளை சாதாரணமா கண்டுபிடிப்பேன். இங்க பாருங்க மாஸ்டர் வாங், கண்ணு தெரியலன்னு புரியுது. நீங்க போய் அங்க உட்காந்துக்கோங்க. ஓகே, சோ மாஸ்டர் வாங்ஸ் ரேபிட் ஃபயர் குள்ள போக போறோம். சோ சார் போயிடலாமா சார்? ரேப்பிடா ஆன்சர் பண்ணணும் சார், அதுக்கு ஒரு ஸ்கோரிங்லாம் போடுவார். ஓகே, சோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்க யாராவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது கால் ஷீட் கொடுக்கணும் அப்படின்னா சங்கர் சார் கொடுப்பீங்களா, ராஜமௌழி சார் கொடுப்பீங்களா?
டக்குனு சொல்லணும் சார். டஃப்பான கேள்வி தான். பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து சங்கர் சார் படத்தில் நடிக்கணும்னு ஆசை. ஓகே. அண்ட் ஒரு தமிழ் டைரக்டர், ஸோ அவர் கூட தானே பண்ணணும்னு ஆசை. ஓகே. சோ வைஃப் சமையல் பிடிக்குமா இல்ல அம்மா சமையல் பிடிக்குமா? ஐயோ அம்மா. ஏய் ஓகே. ஓகே. மம்மி யூ லைக் மம்மி, ஐ லைக் மம்மி. எவ்ரிஒன் லைக்ஸ் மம்மிமா. That's why you have tummy. ஓகே. ஓ நைஸ். ஓகே சார், அடுத்த கேள்வி. நீங்க நடிச்ச 5 படங்கள் சொல்லுவோம், அதை நீங்க வந்து ரேட் பண்ணணும். 1 2 3ன்னு நீங்களே பார் செட் பண்ணணும். சோ என்னை அறிந்தால், தடையற தாக்க, குற்றம் 23, தடம், செக்கச்சிவந்த வானம். டாப் 5 ரேட்டிங்ஸ். தடையற தாக்க, ஓகே என்னை அறிந்தால், ஓகே தடம், ஆ குற்றம் 23, செக்கச்சிவந்த வானம். ஓகே. ரொம்ப ஜென்யூனா ஆன்சர் பண்ண மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் வந்து அவர் நோட் பண்ணிருக்காரு, பெனால்ட்டிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஃபைன். அருண் விஜயோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்னா என்ன சொல்றீங்க? ப்ளஸ் விடாமுயற்சி, மைனஸ் எல்லாரையும் ஒரே மாதிரி நம்புறது. ஓ ஓகே. ஓகே சார், உங்களை ஒரு 3 வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணனும்னா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? அன்பு, பொறுமை, ஓகே. தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை. ஓகே. அன்பு, பொறுமை, தன்னம்பிக்கை. அருண் விஜய் அவர்கள். ஓகே. சோ 5 டைரக்டர் பேர் சொல்லுவோம், அவங்க அகைன் நீங்க ரேட் பண்ணணும். மணிரத்னம் சார், கௌதம் மேனன் சார், மகிழ் திருமேனி, அறிவழகன் சார் அண்ட் ஹரி சார். எல்லாருமே எனக்கு பிடித்த இயக்குனர்கள். ஐயோ ஐ காண்ட் வாங்க எல்லாரையும் டென்ஷன் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரேட் தம் எனிவேர் பிகாஸ் ஆல் ஆர் ஸ்பெஷல் டு. ஓகே. பொண்ணுங்களுக்காக என்னைக்காச்சும் சண்டை போட்டிருக்கீங்களா? இல்ல. சரி ஓகே. லாஸ்ட் क्वेश्चन. நார்மல் ஆடியன்ஸ் மாதிரி லோக்கலா படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அப்பாவோட கிழக்கு செம்மையில படம் ஓகே. மகாராணி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் 2வது ரோல உட்காந்து பார்த்தேன். ஸ்கூல் கட் அடிச்சிட்டு. ஓகே. ஜாலியா பண்ணிருக்கீங்க. சூப்பர். சோ இந்த ரவுண்ட வெற்றிகரமா முடிச்சிருக்காரு சார். நான் சொல்றது ஓகே சார், எனக்கு என்னமோ நீங்க ஜென்யூனா பண்ண மாதிரி இருந்தது. பட் மாஸ்டர் வாங் எந்த அளவுக்கு ஸ்கோரிங் கொடுத்திருக்காருன்னு தெரியல. எப்படி ஆன்சர் பண்ணிருக்காரு? இருங்க, எவாலுவேட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓரமா உட்காந்து கூட எவாலுவேட் பண்ணுங்க. வில் வெயிட். கொஞ்சம் சீரியஸான மொமெண்ட், அவர் எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. என்ன எழுதுறீங்களா? மியூசிக் வெயிட் பண்றேன். கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆகுனா பண்றாரு சார். ஏங்க அவர் ஆன்சர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சுங்க, இன்னுமாங்க எவாலுவேட் பண்ணிருப்பீங்க? ஓகே. எப்படி ஆன்சர் பண்ணிருக்காரு அருண் விஜய் சார்? எல்லாத்தையும் கரெக்டா பதில் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஆ பட் பார்டர் பாஸ் தான். தம்பி சார். மாஸ்டர் வாங்க. பார்டர் பாஸ்னா என்னப்பா? கேளுங்க சார், நல்லா இங்க இங்க பாருங்க கூட்டற நான் அடிச்சு ஜெனியூனா ஆன்சர் பண்ணேன். அது ஜெனியூனா வந்து மார்க் போடணுமா இல்லையா? ஐயா பார்டர் பாஸ். ஐயா பார்டர் படம் வந்து பாஸ் ஆகணும், அப்படி பாசிட்டிவா சொன்னேன். பாசிட்டிவா சொல்லு. சார் அடிச்சு உடைச்சிருங்க சார். பரவாயில்ல. இங்க வாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கூட நான் நம்பினேன், இவ்வளோ தூரம் ஒரு ஜென்யூனா ஆன்சர் பண்ணக்கு அப்புறமும் நீ வந்துட்டு அவர் வந்து 36 மார்க் தான் கொடுத்துருக்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நீ ஃப்ராடுன்னு. ஏதோ பொண்ணுங்களோட இதை மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இதை ஒரு கொண்டையா போட்டு பாங்கரா காஸ்டியூம் எடுத்துட்டு வந்து நீ மாஸ்டர் வாங்கன்னு வந்துட்ட. புரியுங்க. இனி அடுத்த இதுல வந்து இவர் தான் செட் ப்ராப்பர்ட்டி. இனி செட்டு அது இது சைனா ஏதாவது பில்ட புட்ட கொண்டே போட்டுருவேன். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய படத்தோட டைட்டிலே வச்சிருக்கோம், என்னை அறிந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய படத்தோட டைட்டில் அப்படின்னு நீங்க கொஞ்சம் அப்படி கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஜேர்னியை ஒரு ரீகேப்பா ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸா கொடுக்கறதுக்காக மதுரையில இருந்து ஒருத்தர் இம்போர்ட்லாம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ ஹி இஸ் a ஃப்ரீ ஸ்டைல் தமிழ் ராப்பர் அண்ட் அவருடைய பேரு ராவண ராம். ஸோ அவரை கூப்பிட்டுலாமா? கூப்பிடுங்க. எஸ் ப்ளீஸ் வாங்க. நீவிர் கடந்து வந்த பாதை அவ்வளவு சுலபம் கிடையாது. பல வலிகள், பல சோகங்கள், அழிக்க முடியாத கண்ணீர்கள். இதற்கு நடுவே நீ ஜெயித்தது உமக்கு மட்டும் வெற்றி இல்லை, எம்மை போல வாழ்வில் போராடி கொண்டிருக்கும் அனைவரின் வெற்றியே. அன்பு அண்ணனுக்காக ஆசை தம்பி ராவணா பாடுவது. தோல்வி மேல தோல்வி வந்து இவரை போட்டு தாக்க. யோ கமா. தோல்வி மேல தோல்வி வந்து இவரை போட்டு தாக்க. தோல்வி மேல தோல்வி வந்து இவரை போட்டு தாக்க. பேக் டு ஃபார்ம் கொடுத்த உடனே ஊரை திருச்சு வர விக்டராக வந்து இவர் மிரள விட்டாரு. குறைச்சி எடை போட்டவன அலற விட்டாரு. பாசம் காட்டி பாரு இவர் குட்டி தங்கடா. மோதி பார்க்க நினைச்சாலே சீரு சிங்கடா. பாசம் காட்டி பாரு இவர் குட்டி சிங்கடா.
மோதி பார்க்க நினைச்சாலே சீரு சிங்கண்டா தலைவனோட பாடி பாரு பக்கா ஃபிட்டு இனி வரும் படம் எல்லாமே சூப்பர் ஹிட் தலைவனோட பாடி பாரு பக்கா ஃபிட்டு இனி வரும் படம் எல்லாமே சூப்பர் ஹிட் ஹே டிஜே நண்பா கொஞ்சம் வாய்ஸ் நீயும் ஏத்து காட்டு மியூசிக் லோவா இருக்கனால பாட முடியல அண்ணனோட நீங்க ஸ்டைல கொஞ்சம் பாத்துக்கோப்பா ஷர்ட்டு மாசுப்பா கியூட் கியூட் ஆளுப்பா கியூட்டா சிரிக்கிறாரு கொஞ்சம் ஜூம் பண்ணுப்பா ஐயோ வெக்கத்துல திரும்புறாரு பாருப்பா கைய தான நெத்தி இல்ல வச்சிருக்காரு கேளுப்பா சவுண்டு பத்தல ஏத்து நீயும் கத்துடா நானும் பாட போறேன் ராவன் நான் சத்துடா அண்ணனோட நானும் ரொம்ப பாச பையப்பா தீவிரமான ரசிகன்னு இங்க நானும் சொல்றேன்ப்பா அண்ணா உங்ககிட்ட முத்த ஒண்ணு வாங்கணும் முடிஞ்ச பின்ன நானும் தானே வாங்கிக்கிறேன்ப்பா அங்க சவுண்டு எதுக்கு வருதுன்னு தெரியுமா அண்ணா எல்லாரும் இப்பதான பொறாமை எல்லாம் இருக்காங்க அக்கா நீங்க தானே எதுக்கு தான் இருக்கீங்க நானும் பாடுதான பாட ஒண்ணு கேக்குறீங்க கியூட்டா சூப்பரா கம்பேரிங் பண்ணுறீங்க நான் பாடும் போது ஏன் தள்ளி நீங்க போகுறீங்க பாடும் பொழுது தானே உட்காந்துட்டு இருக்கீங்க ரேப் போகுறாவண்ணா பாடுவேண்ணா உங்களுக்கு ஒண்ணுதானா பல தோல்வி வந்தாலும் நீங்க மண்ணுக்குள்ள மண்ணா போல மண்ணுக்குள்ள விதையா போயிருக்கீங்க அந்த விதை எப்போ யாராலையும் அழிக்க முடியாத காட்டு மரமா வந்து நிக்குது உங்களோட படம் எல்லாமே எங்க ரசிகர்கள் நாங்க தான் கண்டிப்பா லைஃப்ல பெரிய ஆள போயிங்கன்னா உங்க படத்தை பார்க்கக்காண்டி நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வரிசையா 5 படம் வருது வந்துட்டாரு எங்க மொற மாப்பிள்ள அன்னைக்கு தான் அண்ணன் மாஞ்சாவேலு இப்ப சொல்லுற நீ கொஞ்சம் கதைய கேளு மக்களோட இடத்துல பிடிச்சிட்டாரு இடம் தடைகளை தாண்டி பச்சிட்டாரு தடம் அண்ணனை பத்தி நானும் ஒண்ணு சொல்ல போற கேட்டுக்கோ ரொம்ப கியூட்டான காமான பையப்பா ஆம்ச பாரு அழகுப்பா ஸ்மைல பாரு அடடடா வெக்கத்துல அண்ணனத்தான் பாருங்கப்பா நீங்க ராவணாவின் பாட்டை கொஞ்சம் கேட்டுக்கோப்பா யோ நன்றிங்க ரொம்ப நன்றி செம ஹாப்பி ரொம்ப நல்லா பண்ணாப்ல சார் ஐ திங்க் ஆக்சுவலா வந்து இவரோட பெரிய ப்ளஸ் என்னன்னா யாரை பார்த்தாலும் நேரடியாக ஏதாவது ரேப் பண்ணா இமீடியட்டா பாடுவார் இல்லை நான் தான் பார்த்தேன் ஆடியன்ஸ்டேருந்து திடீர்னு ரேப் பண்ணாரு திடீர்னு நான் கையை வச்சோன்னே கையை வைக்கிறாரு பண்ணுறான் ஏய் சூப்பர் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஐ திங்க் டேலண்ட் எங்கே இருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணோம் அண்ட் யூ காட் அ வண்டர்ஃபுல் டேலண்ட்ப்பா பியூட்டிஃபுல் ஆல் தி பெஸ்ட் சார் உங்களை பத்தி பாடிட்டா வித் யுவர் பெர்மிஷன் இவ்வளோ நேரம் ஆங்கர்னு சொல்லி இந்த ஷோல நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் என்ன பத்தி ஏதாவது பாடுங்க நானும் அப்படியே ஹாப்பியா நான் உட்காந்துக்கிறேன் நீங்க பாடுங்க நானும் கேட்குறேன் சார் நானும் சார் என்ன பத்தி ஏதோ பெருமை உங்களை பத்தி தானே பாட போறாங்க நீ நில்லுங்க ஏவன்டா சத்துணவு கொடுத்துற வேலை செய்யற ஆயாக்கள யூனிஃபார்ம் கொடுத்தது போடி போய் கீதா வர சொல்லு என்னமோ ஒண்ணு என்ன பத்தி பெருமையா பாடுவேல கண்டிப்பா போய் அங்க போய் உட்காரல தாராளம் சார் வித் யுவர் பெர்மிஷன் உட்காரலாமா உட்காருங்கம்மா தயவுசெய்து ஓ தேங்க் யூ ப்ளீஸ் ஆனா நீங்க ஏன் பாட சொன்னோன்றது வருத்தப்படக்கூடாது ஏதாவது பண்ணாலும் பண்ணுவான் அவளை தன் வாயால் கெடும் ஐயோ குண்டு மல்லிகா அட குண்டு மல்லிகா அது இல்லக்கா உன்னை பத்தி சொல்ல வக்கா ஏய் சொன்னாக்கா பத்தி நானும் பாடவா சொன்னாக்கவா கோவை சரளா பத்தி நானும் சொல்லவா மூக்க பத்தி நானும் இங்க சொல்லவா முந்திரி கேக்க பத்தி நானும் இப்ப பாடவா ஏ நான் திரும்பி பார்க்கையில எங்க அப்பா காணோம் மூஞ்ச தேடி நானும் பாக்குறேன்னு எங்க இருக்குது காணோம் அக்கா முறைக்கிறாங்க சிரிக்கிறாங்களா ஒண்ணுமே தெரியல என்ன பாட சொல்றீங்க என்ன பாடுவேன் யோசி பாக்குறேன் என்ன கேக்குறேன் கத்துக்கிட்டு இவ்வளவு நேரம் நீங்க இருந்தீங்க ஆங்கரிங்னு பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க நானும் தேடி பார்த்தேன் அவங்கள தானே காணோங்க ஒரு குட்டை கட்டு இருக்காதான இருந்துச்சு ஹீல்ஸ் பெருசா போட்டு பெருசா காட்டுச்சு நானும் என்ன சொல்ல ஏது சொல்ல காதுல தான் மைக்க வச்சு பின்னாடி தான் யாரோ சொல்லுறாங்க கேளுக்கா எங்க அக்காவை காணோம் போதுமாக்கா இல்ல போதும்பா ரொம்ப போதும் தெரியாம கேட்டுட்டா அவர் சொன்னப்பவே நான் புரிஞ்சிருக்கணும் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் ஆனா இவ்வளோ கொஸ்டின் இவ்வளோ ஹம்பிளிங்கா இவ்வளோ பாசத்தோட நான் கேட்டேன் ஆனா என்ன ஃபுல்லா டேமேஜ் பண்றாரு அப்ப நீங்க சிரிச்சதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஆட்டோக்காரன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நல்லா பண்ணீங்க
இப்போ உங்களுக்காக ஒரு செக்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த செக்மெண்டோட பேரு ஒரு குட்டி கதை. Let me sing a good story. Pay attention, listen to me. சார் ரொம்ப சிம்பிளான செக்மெண்ட் தான் சார். உங்களுக்காக டீம் பயங்கர ரிசர்ச்லாம் பண்ணி பல ஃபோட்டோஸ் வந்து டிஸ்பிளேல போட போறாங்க. ஸோ அந்த ஏவியை பார்த்து அந்த ஃபோட்டோல நீங்க ஷேர் பண்ண ஸ்பெஷல் மெமரியை எங்க கூட நீங்க ஷேர் பண்ண போறீங்க. Sure. ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்துடலாமா? எஸ் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இமேஜ். வாவ்! How important he is to you? Of course, one of my favorite directors. நான் ஒர்க் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் என்னை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததும் அவரு. பளிச்சுன்னு ஒரு சேர்த்தவர். என்னோட ப்ளஸஸ் எல்லாமே he understood and அதை வந்து வெளியில் கொண்டு வந்தவர். ஸோ he has a very special place in my heart. Absolutely. அண்ட் இந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து ஐ திங்க் என்ன இருந்தாரோட 7th year. Wow! We celebrated. Actually, we didn't know. 7 years of என்ன இருந்தால். Yeah, so அன்னைக்கு நான் ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக சாரை பார்க்க போகும்போது we all knew that it is 7 years of என்ன இருந்தால். ஸோ அன்னைக்கு நாங்கள் திடீர்னு உடனே ஒரு கேக் அரேஞ்ச் பண்ணி அவரை வச்சு செலிப்ரேட் பண்ணோம். இட் இஸ் இன் திஸ் ஆஃபீஸ். Okay. வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், ஃபேன்ஸும் அது ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா அதார் அதார் சாங் ஒரு ஃபியூ லைன்ஸ் நீங்க பாடினீங்கன்னா. ஏமா சார் பாடலனா கூட பரவாயில்ல, அந்த டைலாக் ஏதாச்சும் எங்களுக்காக. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போமே. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு line. Thank you so much சார். Thank you. அடுத்த இமேஜ் போயிடலாமா? Yeah, போயிடலாம். நெக்ஸ்ட் இமேஜ். அடடடடா, அமேசிங். பட் we really miss him today இல்லையா? ஸோ அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். It's a very emotional moment because சக்கரவியான்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அண்ட் ஒரு நல்ல மனிதர். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கேட்கும் போது. ஐ couldn't take it. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவர் கூட. இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லாஸ். ஐ ரியலி மிஸ் him. There's a lot of nice moments அந்த நேரத்தில் அந்த ஷூட்டிங் தருணத்தில் நிறைய பேசணும். பட் எனிவேஸ் காட் இறைவன் சில டைம் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப செல்ஃபிஷாக சில விஷயங்கள் பண்ணுறாரு. நல்லவங்களை சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிட்டார். நிறைய ஆக்ஷன் போர்ஷன் அவர் கூட நான் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு தடவை என்னாச்சு, ஒரு ஃபைட்டில் தவறி என்னை பஞ்ச் என் மூக்கில் விழுந்துருச்சு. ஸோ எனக்கு அதை அடித்தோன்னே ஜென்ரலி ஐ ஒன்ட் ரியாக்ட் மச். அடிச்சிட்டாரு, சரி ஓகே ஏதோ அடிபட்டுருச்சுன்னு நினச்சிட்டு இப்படி இருந்தேன். தலை சட்டை ஃபுல்லாக ரத்தம் அப்படி ஊற்றிட்டு இருக்கு. எனக்கு தெரியல. நான் துடிச்சதை விட அவர் தான் ஜாஸ்தி துடிச்சார். இமீடியட்டாக தூக்கிட்டு தே டுக் மீ டு த ஹாஸ்பிட்டல். பக்கத்தில் இருந்து ரியலி சாரி அவருன்னு கால் கிட்ட வந்துட்டார். நான் சொன்னேன், சார் என்ன சார் இது ஆக்சிடென்ட் ஹேப்பன், அதனால ஒன்றும் பண்ண இல்லை என்னோட மிஸ்டேக்கு அப்படின்னாரு. Such a sweetheart. Lot of things we spoke. I think he's very special. வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ் ஆல்சோ. அண்ட் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது எங்களுக்கு. ஸோ எஸ், ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஐ திங்க் வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் பிக்சர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். உங்களுடைய கெரியரோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலையை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். அஜித் சார் பற்றி. அஜித் சாரை பற்றி சொல்கிறதுக்கு போய்கிட்டே இருக்கும். பெருசா. ஓகே. He is such a wonderful human being. அவர் வந்து அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டார். ஃபுல் ஷூட் அப்பையும் ஒரு கோஸ்டாராக எந்த இடத்துலையும் ஒரு சின்ன நேரத்தில் கூட என்னை ஒரு கம்மியாக நான் நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளோ கேர் எடுத்து he gave me that importance. அது hats off to him. And ரெண்டாவது அவர் படம் முடிஞ்ச உடனே நாங்கள்லாம் தனியாக என்னோடய ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து காட்ட சொன்னார். முக்கியமாக அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க. ஸோ லிட்ரலி அம்மா வாஸ் இன் டியர்ஸ். ஷோ முடிஞ்சிட்டு he saw everything and he was so happy and I went and
பாக்யம். அவர் முதல் தேங்க் பண்ணது என்னென்னா எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டீங்க, தேங்க்யூ. ஸோ ஆல்வேஸ் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் ஹிம். அண்ட் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். பட் இஸ் வெரி வண்டர்ஃபுல் ஆக்டர். நான் இன்னைக்கு என்ன நடந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஐ திங்க் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹிம் அகேன். ஸோ லெட்ஸ் see திருப்பி அது ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். With that goosebumps, we'll go to the next picture. அடடா சார், ஒரு கேள்வி சார். அங்க பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு தோன்ற மாதிரி எனக்கும் தோணும். பட் உங்களுக்கு எப்படி இருந்தது? இது வந்து ஆக்சுவலாக ஓ மை டாக் பூஜை அப்போது ஆர்னவோட இன்ட்ரடக்ஷன். ஸோ அவர் ப்ரொடக்ஷனில் என்னோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது அது ஒரு டேடாக ஒரு 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 சூப்பர் ஒரு ஸ்பெஷல். சந்தோஷம். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் அக்கேஷன். நோ வே டு தேங்க் ஹிம் ரேதர் தென் இது பண்ணுறத விட எனக்கு தேங்க் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியும் தோணலை. தட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். அப்போ இமீடியட்டாக எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா அது வந்து பூஜையில் நான் டக்குன்னு எனக்கு தோனி ஐ ஜஸ்ட் ஹக்ட் ஹிம். ஹீ அண்டர்ஸ்டுட். ஸோ எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த ஃபீலிங்ஸ் இல்லை. ஸோ சிலது வந்து நம்ம பேசுவோம், சிலது சொல்லி நம்ம தேங்க்யூ சொல்லுவோம், சிலது வந்து செயலில் டக்குன்னு நம்ம அறியாமல் ஒரு விஷயம் நடக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதை கேப்சர் வேறு பண்ணியிருந்தாங்க. ஸோ இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். என்னோட சீனியர், காலேஜ் சீனியர். தட் வாஸ் அ லவ்லி ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் அங்கிள் அந்த ஒரு லெகசியை வந்து சூர்யாவும் கார்த்தியும் அவ்வளோ அழகாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி என் அப்பாவோட லெகசியை நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். So with that, we'll go to the next picture. Yeah. ஓகே, அப்பாவோட ஒரு பிக்சர். இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் 3 ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே வந்துட்டாங்க. ஸோ அப்பா பத்தி ஒரு சில வார்த்தைகள். அப்பா வந்து அவர் சாதிச்ச விஷயங்கள், அவர் கடந்து வந்த பாதை, அவர் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் வந்து எம்ஜிஆர் சார்லேருந்து ஃப்ரம் ஆல் த பொலிட்டிஷியன்ஸ் ஆர் எல்லா பெரிய காமராஜர் ஐயா அவர்கள் வரைக்கும் எல்லார் கூடயும் பழகியிருக்காங்க, எல்லார் கூடயும் பேசியிருக்காங்க. நான் அப்பாட்ட வந்து பேசுகிறதுக்கு சம்டைம்ஸ் ஐ லிட்ரலி ஹோல்ட் பேக். ஏன்னா அப்பா மேலே இருக்கிற அந்த ஒரு மரியாதை, நிறைய விஷயங்கள் நான் வந்து அப்பா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுறது உண்டு. பட் அந்த விஷயங்கள் வந்து என்னோட சன்னுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னை விட இப்போ அவன் தான் வந்து ஆர்னவ் தான் போய் அப்பாட்ட கேள்வி கேட்கறது. நான்லாம் கேள்வியே கேட்க மாட்டேன் ஜாஸ்தி. அவன் தான் போய் நீட்டாக வந்து ஏன் தாத்தா, ஏன் இப்படி நடக்குது, ஏன் பண்ணுறீங்க, இல்லை இது ஏன் அப்படின்னு கேட்குற ஒரே ஆள், அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிற ஒரு மனிதர். அவர் நாட் ஓன்லி அன் ஆக்டர், வண்டர்ஃபுல் ஃபாதர், வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஸோ அடுத்த பிக்சர் போடலாம். ஓகே, another special person in your life, உங்களுடைய வைஃப். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இவங்க? ஆர்த்தி இஸ் வெரி ஸ்பெஷல். என்னோட புஷ்ஷிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபோட்டோ பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப மாடர்னாக இருக்காங்களா இல்லை ரொம்ப ஒரு மாதிரி குடும்ப பெண்ணாக இருக்காங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. பட் ஷீ இஸ் த மிக்சர். 2 மிக்சரும் சேர்ந்தது தான் ஆர்த்தி. நாட் ஓன்லி அ குட் வைஃப் பட் அ லவ்லி மதர். ஸோ a lot of things I've changed. என்னோட ஸ்டைல் மாறினதுக்கான சில விஷயங்கள் அவங்க தான். நிறைய ஷேர் பண்ணது உண்டு அவங்கள்ட்ட. என்னோட படங்கள் நான் கதை கேட்கும் போது பிகாஸ் ஷீ லவ்ஸ் ஃபில்ம்ஸ். ரொம்ப அழகாக எழுதுவாங்க. ஷீ ரைட்ஸ் ரியலி வெல் அண்ட் ரொம்ப கிளாஸாக. ஷீ நோஸ் ஹவு டு ட்ரெஸ், ஷீ நோஸ் இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து பர்சனல் டிசைனராக தான் அவங்க தான் பர்சனல் டிசைனர் நமக்கு. ஸோ ஷீ இப்போது சினமில் கூட அவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஐ செட் யூ ஷுட் டிசைன், படத்தில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டிசைனர், ஆத்தர், ஸ்டைலிஸ்ட், நல்லா பேசுவாங்க. இப்போ தெரியுது ஆக்சுவலா நீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன், ஆனா எப்படி பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிப்பாங்க. அது ரொம்ப லீனியன்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து பயங்கர கரெக்ட்டா ஷார்ப். இருப்பாங்களா? பட் ஆனா இப்போ we have got a conclusion. எப்படி வந்து அருண் விஜய் இவ்ளோ ஸ்மார்ட்டா, யங்கா, ஒரு மாதிரி வைப்ரண்டா இருக்கான்னா I think the main reason goes to ஆர்த்தி அவங்களுக்குன்னு நினைக்கிறேன். Yeah, you can give it to her. Okay, nice.
ஓகே ஸோ நிறைய மெமரிஸ் எங்களோடய ஷேர் பண்ணீங்க. ஸோ ஹவ் வாஸ் திஸ் குட்டி கதை எப்படி இருந்தது? ஃபோட்டோஸ்லாம் எப்படி எடுத்திருக்காங்க எங்களோட டீம்? சூப்பர். நிறைய ஐ திங்க் தேங்க்ஸ் டு த டீம். பல நைஸ் மெமரிஸ். நல்ல அப்பாடா. என்னோட ஓகே. வாழ்க்கையில முக்கியமான நபர்கள் பத்தி நீங்க கேட்டீங்க. இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல். மிஸ்டர் வாங், என்ன பண்றீங்க? அவர் பாவம். சார் அவர் தான் செட் ப்ராப்பர்ட்டி சார். ஓகே பெட் ப்ராப்பர்ட்டியா? சார் அடுத்த செக்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி சார். அதாவது என்ன பண்ணணும்னா ஸோ வந்து நான் ஒரு சில கேள்வி கேட்பேன் சார். திருப்பியும் கேள்வி தான் கேட்க போறேன். ஆனால் என்ன ஒரு வெரைட்டினா எஸ்னா இப்படி அடிச்சிடணும், நோனா இப்படி பஞ்ச் பண்ணிடணும். உங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இங்க பார்க்கணும் சார். அவ்வளவுதான். எஸ்ஸுக்கும் அடி, நோக்கும் நோக்கும் அடி அடி. சார். சிம்பிளி ஒரு ஆக்ஷன் இதுக்கு சீக்வன்ஸ். தான் 36 கொடுக்காதன்னு சொன்னேன் நான். இதுனா போங்காட்ட மாதிரி எஸ்னால அடிப்பீங்க, நோனால அடிப்பீங்களா? சைனால இருந்து ஆளா ரொம்ப இருக்கு. பேசுனீங்கன்னா பிக்க கழட்டி விட்டுறேன். ஓகே சோ லொச்சக் மொச்சக் பச்சக்கோடைய முதல் கேள்வி. வைஃப்ட என்னைக்காச்சும் போய் சொல்லிருக்கீங்களா? வைஃப் டேயா? வைஃப்ட. ஏய் சூப்பர் சார். ஐ லைக் யுவர் அண்ணே. ஸ்போர்ட்டிவ்னஸ் சார். உங்களோட ஒரு பக்கம் கை இருக்குதுல்ல, அதை என் ஒரு தொட சைஸ். கொஞ்சம் பார்த்து அடிங்க. சார் ஓகே சார் அடுத்த கேள்வி. உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருந்திருக்கா? ஓகே சும்மா லைட்டாமா. லைட். இதான் லைட்டாவா? சார் அடுத்த கேள்வி. ஸ்கூல் கட் அடிச்சிருக்கீங்களா? போடுங்க சார். 2 3 கூட போடலாம் சார். ஓகே. உண்மையா சண்டை போட்டு இருக்கீங்களா? ஓகே. ஹீரோயின் மேல கிரஷ் இருந்திருக்கா? என்ன சார் அப்படி போயிட்டு இப்படி வரீங்க? அதான் நான் நடிச்ச ஹீரோயின் மேல கிரஷ் இல்ல, ஆனா ஹீரோயின்ஸ் மேல கிரஷ் இருக்கு. அப்ப எஸ் தானே சார்? அப்ப எஸ்ஸா? ஆமா சார். இன்னும் சார் we want more emotion சார். இன்னும் கூட போலாம். ஓகே Okay. சார் அடுத்த கேள்வி. வைஃப்ட போய் சொல்லி மாட்டிருக்கீங்களா? ஏய் என்ன இமிடியேட்டா அடிச்சிட்டீங்க. ஓகே. கதறி கதறி அழுதிருக்கீங்களா? இன்னும் நல்லா அப்படி அடிச்சு. ஒரு அடி வாங்கி பாருமா, ஒரிஜினலாவே வலிக்குது. ஓகே. எங்க அப்பா வாங்கன்னு பேர் வச்சதுக்கு எப்படி வாங்குற பாருங்க. அப்பா பேர் வாங்க, உங்க பேர் வாங்க. அம்மா அப்பா வச்சுன்னு சொன்னம்மா, காது கேக்குதா இல்லையா? கேக்குது. ஓ ஓகே. என்னைக்காச்சும் சினிமா விட்டு போகணும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஓகே. உங்க பையன் கூட சண்டை போட்டிருக்கீங்களா சார்? அவன் என்னைக்காச்சும் உங்கள்ட்ட ஏதாவது ஏன் இப்படி பண்றீங்க அப்படி கேட்டிருக்காரா? ஓகே சார். உங்க பையனை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா சார்? ஏம்மா கொஸ்டின் எவ்வளோ? அது क्वेश्चनே இல்ல, அவ எக்ஸ்ட்ரா கேக்குறான். என்ன கொஸ்டின் எல்லாத்துக்கும் அடிக்கிறாரு? ஓகே சார் அடுத்த கேள்வி சார். என்னைக்காச்சும் ஏன்டா இந்த டைரக்டரோட வர்க் பண்ண அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா சார்? எந்த டைரக்டர் வேணா இருக்கலாம் சார். சார் இன்னும் நீங்க தொடர் நினைச்சு வேற எங்க நினைச்சிட்டு போறீங்க ஐயா. குடும்பம் விருத்தி அதெல்லாம் ஆகாது. கவலைப்படாத. அது கவலைப்படாத. அதெல்லாம் பக்காவா ஏம் பண்ணி அடிக்கிற. கவலைப்படாத. இந்த கரண்டி வேற. ஐயோ. சார் லவ் லெட்டர் எழுதி இருக்கீங்களா? யாராச்சும் கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கீங்களா? திட்டிருக்க மாட்டாரு. ஏய் உட்காந்து யோசிப்பாங்களோ. என்னைக்காச்சும் ஃபேமிலிய வெளில கூட்டு போகணும்னு சொதப்பி இருக்கீங்களா? சார் நான் அழகா இருக்கேனா சார்? இதெல்லாம் கேட்காதம்மா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? கேட்பேன். ஓகே சார் நான் அழகா இருக்கேனா இல்லையா சார்? ஏதோ பார்த்து. ஓகேயா? ஓகேயா? சூப்பரா ஓகேயா? சார் லாஸ்டா நான் ஒண்ணு கேக்குறேன் சார். நான் பாவமா இல்லையா சார்? இல்ல சார். இமிடியேட்டா இல்ல சார். என்னப்பா இல்ல தானப்பா? இல்ல சார். ஏய். பாப்பா நான் உன்னை இப்ப சுதந்திர பறவை ஆக்குறேன். போ இப்ப போ. கட்டி வச்சு தானே பண்ணாங்க. நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போ. சார் இந்தா, போ. இல்ல எனக்கு ஒண்ணுதான் புரியல. இந்த ஷோல ஹோஸ்ட் பண்றேன் நானு. ஆனா என்ன தவிர எல்லாரும் வந்து ஹக் பண்றாங்க, கிஸ் பண்றாங்க. இல்ல வேணாம் போய் உட்காருங்க. சார் நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இன்னைக்கோட ஷோ? Thank you so much. It was thanks to Kalaignar TV for such a lovely show. எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ஃபன்னாக ஃபீல் பண்ணேன். நிறைய மெமரிஸை வந்து எனக்கு கொண்டு வந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர்.
அண்ட் வி ஆர் ரியலி ஹாப்பி சார். அதே மாதிரி அந்த 5 படங்களும் பயங்கரமா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையணும். அதை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான படங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய பெரிய பெரிய விஷஸ். உங்களுக்காக ஒரு gift கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களை கூப்பிட்டுடலாமா? யா ப்ளீஸ் யா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அருண் விஜய் சார் வராங்க அப்படின்னோடனே காலங்காத்தாலே வந்துட்டாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஷோ ஃபுல்லாக பயங்கர ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ கேர்ள்ஸ், தேங்க்யூ பாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்டா, தேங்க்யூ கேர்ள்ஸ், தேங்க்யூமா. அண்ட் லாஸ்ட்டாக எங்களோட சைட்லேருந்து இன்னொரு சர்ப்ரைஸ் சார். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனால ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் கலினா டிவி டீம். ஸோ இது எங்கள் சார்பாக. இது எங்க சார்பாக ஒரு சின்ன gift. and how do you feel? இந்த பிக்சர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு தெரியும். வெரி வெரி ஸ்பெஷல். என்னோட லைஃப் இன் ஒன் ஃப்ரேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் நான் இந்த நாளில் நான் நன்றியை சொல்லணும். அண்ட் தேங்க்யூ. என்னோட படங்கள் இந்த வருஷம் வரிசையாக வர இருக்கு. ஸோ டெஃபினட்டா உங்களோட சப்போர்ட் எப்போதும் எனக்கு கொடுத்த மாதிரி இந்த தொடர்ந்து எனக்கு கொடுக்கணுன்ற என்னோட ஆசை. அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒவ்வொரு படங்களும் வித்தியாசமாக பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன்றதை இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். சூப்பர் சார், சூப்பர். கண்டிப்பா எல்லாமே வெற்றிகரமாக தான் அமையும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி